கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளுடன் இணைந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய உறுப்பினர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வேலுச்சாமிபுரத்திற்கு முன்னதாக தாவிக பிரச்சாரம் நடத்த அனுமதி கேட்ட இடங்களில் தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையம், ரவுண்டானா, லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை, ஆசாத் ரோடு, 80 அடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகளுடன் இணைந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய உறுப்பினர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வேலுச்சாமிபுரத்திற்கு முன்னதாக தாவேகா பிரச்சாரம் நடத்த அனுமதி கேட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் சிபிஐ அதிகாரிகளுடன் இணைந்து தற்போது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பேருந்து நிலையம், ரவுண்டானா, லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை, ஆசாத் ரோடு, 80 அடி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். கரூரில் சிபிஐ அதிகாரிகளுடன் இணைந்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய உறுப்பினர்கள் தங்களது ஆய்வை தொடங்கியிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் கிருஷ்ணமூர்த்தி. நிச்சயமாக கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அஜய் ரஸ்தோகி தலைமை மேற்பார்வையில் சிபிஐ குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக சிபிஐ அதிகாரிகள் வேலுச்சாமிபுரம் பகுதி பொதுமக்கள், வியாபாரிகள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் மற்றும் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் என பலரிடம் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சுற்றுலா மாளிகையில் தங்கி கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இன்று தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் 3 பேர் அடங்கிய உறுப்பினர்கள் தற்பொழுது கரூர் வருகை தந்துள்ளனர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய உறுப்பினர்கள் சிபிஐ அதிகாரிகளுடன் இணைந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த பகுதியில் முன்னதாக பிரச்சாரம் நடத்த கோரிக்கை விடுத்த பேருந்து நிலையம், ரவுண்டானா, லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை, ஆசாத் ரோடு, 80 அடி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.